Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவல் பாயாசம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் அவல் எடுத்திருக்கேன், உலர் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1 கப் அவல் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கிறங்க. இது மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க, நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி. இந்த மாதிரி நல்லா வறுத்து வரட்டும். இப்போ 1 கப் அவலுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். எந்த கப்ட அவல் போட்டிங்களோ அதே கப்ட 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அந்த வெல்லத்தை அப்படியே அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பாகு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு பாகு ரெடியாகி வரட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதில் கல், மண் இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம பாகு காய்ச்சி ஊற்றினோன்னா தூசி எதுவும் இருக்காது. அதுக்காக தான் பாகு காய்ச்சிக்கிறோம். இப்போ அப்படியே ஒரு ஃபில்ட்ரு வச்சு அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வேக வச்சுருக்க அவலில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். 1 கப் அவலுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் 1 கப் அதே கப்ட 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வந்து ஈஸியான ஸ்வீட், நீங்கள் உடனே பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அவல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஃபெஸ்டிவலுக்கு சாமிக்கு வச்சு படைக்கலாம். எல்லா விசேஷத்துக்குமே நம்ம சாமிக்கு வச்சு எல்லா சாமிக்குமே வச்சு படைக்கலாம். இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் வச்சாச்சு. இன்னொரு கடாய் வச்சு ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி, திராட்சை போட்டுக்கிடுவோம். போட்டு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி பொரிஞ்சு நொறையாக வரணும் மேலே. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் ஊற்றிடுவோம். இது நம்ம நெய் எல்லாம் ஊற்றுறனால அவ்வளவு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.